இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட என் உயிருக்கு மேலே நான் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். வழக்கமாக நடக்கின்ற தேர்தலை போல் அல்லாது இது முற்றுமுழுதான மாறுபட்ட ஒரு தேர்தல் களம். பணநாயகமா ஜனநாயகமா என்கிற ஒரு போர்க்களம். பணம் வைத்திருப்பவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இங்கே உருவாகி இருக்கிறது. உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். அன்று அரசாண்டவன் பணம் வைத்திருந்தான், அது மன்னராட்சி. இன்று பணம் வைத்திருப்பவன் அரசாள்கிறான், அது மக்களாட்சி என்று. அப்படி பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால் அங்கு பணநாயகம் இருக்குமா, மாண்புமிக்க ஜனநாயகம் இருக்குமா என்பதை அறிவில் சிறந்த எனது பெற்றோர்கள், என் அன்பு தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 50 ஆண்டுகளாக இந்த மண்ணில் நடந்து வருகிற தீய ஆட்சி முறைக்கும் நாம் நடத்தவிருக்கிற தூய ஆட்சி முறைக்குமான போர் தொடங்கி இருக்கிறது. தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர். நாடு தமிழ்நாடு, ஆனால் திராவிடர்களை முன்னேற்ற கட்சியும் கழகங்களும். யார் திராவிடர் என்றால் யாரிடத்திலும் பதில் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கு பேர், இந்த தலைவருக்கு பட்டம் தமிழின தலைவர். திராவிடர் கழகம் கட்சிக்கு பேர், ஆனால் அந்த தலைவருக்கு பட்டம் தமிழர் தலைவர். ஏன் அவர்கள் திராவிட தலைவர் என்று வைத்துக் கொள்ளவில்லை? ஒரு புரட்டு, ஒரு ஏமாற்று. யார் யாரெல்லாம் திராவிடர்? திராவிடர் என்றால் யார் என்றால் எவரிடத்திலும் பதில் இல்லை. ஆனால் அரை நூற்றாண்டுகளாக திராவிடர் என்ற போர்வையில் தமிழன் அல்லாதவன் தமிழனை ஆண்டு அடிமைப்படுத்தி அழிச்சு முடிச்சிட்டான். என் மக்கள் அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதுகிறார்கள். எல்லாம் நல்லா தானே இருக்குது. ரேஷனுக்கு போனால் அரிசி இலவசமாக போடுறான், காலையிலேருந்து சாயந்தரம் வரை டாஸ்மார்க் இருக்குது, 100 ரூபா 100 நாள் வேலை திட்டம் இருக்குது, 100 ரூபா சம்பளம் கொடுக்குறான், 100 ரூபாயில் 40 ரூபா எடுத்துக்கிறான், 60 ரூபா ஒரு குவார்ட்டரு. குடிச்சிட்டு போனால் வீட்டில் ஏதோ அரிசி இலவசம் இருக்குது, செத்து போனால் வாக்கி அரிசிக்கு இல்லைனாலும் இலவச அரிசிக்கு வாயில் ஓட்டு படுத்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. 100 நாள் வேலை திட்டம் இந்திய அரசு. ஒரு நாடு படித்தவர்கள், உழைக்கும் வேளாண் பெருங்குடி மக்கள் மனித உழைப்பை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காத ஒரு தேசம் உருப்படுமா என்று படித்த இளைஞர்கள் சிந்திச்சு பார்க்கணும். 100 நாள் வேலை திட்டம். வேலை என்ன? 100 நாள் தான் வேலை கொடுக்குது அரசு. ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் சம்பளம் கொடுக்குது. அதை நீங்கள் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி புதிய தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வரும். நான் வேலூர் சிறையில் இருக்கும்போது எனக்கு இந்த தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற தொலைக்காட்சி தெரியாது. செய்தி மட்டும் நான் பார்த்து போகிறேன்னு அதை மட்டும் எனக்கு தெரிகிற மாதிரி வைப்பாங்க. வேறு வழி இல்லாமல் அதையே பார்த்துப்பேன். அப்போ அதில் ஒரு விளம்பரம் வரும். தலைப்பாக்கில் பழம் கட்டிக்கிட்டு ஒரு வீட்டு வாசலில் மரம், இந்த மரத்து நிழலில் ஒரு அம்மா அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு சப்பாத்தி ஏதோ சுட்டுக்கிட்டு இருக்கோம். குழந்தையெல்லாம் அப்படி கையில் பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு விளம்பரம் வரும், கிராம பஞ்சாயத்து திட்டம்
அதில் வேலைக்கு சேர்ந்து 100 ரூபாய் சம்பாதியுங்கள். அருகில் இருக்கிற பயன்கள் சேமித்து பெரிய பணக்காரராயிருங்கள். 100 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு அதை நீங்க சேமிச்சு பெரிய பணக்காரராயிருங்கள் என்று விளம்பரம். அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் லட்ச லட்சமா கொள்ளையடிச்சு ஏழைகளாயிரம், நீங்க 100 ரூபாயை சேமித்து பணக்காரராயிருங்க. இதான் அவங்க நமக்கு சொல்லித்தர பாடம். என் அன்பிற்குரிய மக்கள் சிந்திக்கணும். இந்த 100 நாள் வேலை திட்டத்தினாலேயே வேளாண்மை பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு. வேளாண்மை வேலைகளுக்கு யாரும் வர்றதில்லை. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை என்ன? எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூருங்கிற கிராமம். எங்கள் அண்ணி, எங்கள் அத்தை, எங்கள் சின்னம்மா, எங்கள் அத்தை மகள்கள்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் போகிறாங்க. போகும்போது பல்லாங்குழி, கொஞ்சம் வேப்பமுத்து அல்லது புளியமுத்து எடுத்துக்கிறது, ஒரு கூடை, அதில் சீப்பு, கண்ணாடி, சோப்பு, பவுடர் டப்பால் எடுத்துக்கிறது. அங்கே போய் மரத்து நல்லா தூங்கிட்டு சாப்பாடு எடுத்து போய் சாப்பிட்டு அப்புறம் எந்திரிச்சு நான் கேட்டேன், என்ன வேலை செய்வீங்கன்னு. போய் சும்மா கொஞ்சம் நேரம் இருப்போம், பல்லாங்குழி ஆடுவோம், தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குவோம், எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குவோம், அப்புறம் எந்திரிச்சு மோங்கங்கள் விட்டு பவுடர் இப்படி தலைச்சிக்கிட்டு வந்துடுவோம். இதுக்கு தான் 100 ரூபா. இதான் 100 நாள் வேலை திட்டம். இன்னொரு பக்கத்து கிராமத்துக்கு போனேன். 50 ஆண்கள் உட்காந்து ஒரு கருவ மரத்துக்கிட்ட சீட்டாடிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமாட்ட கேட்டேன், என்னென்ன 100 நாள் வேலை திட்டமாவில் சீட்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு நாடு உழைக்கும் மக்களின் ஆற்றலை உற்பத்தியில், வேளாண்மையில் ஏதோ ஒரு தொழிலை ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி அதன் மூலம் பொருளாதாரத்தை பெருக்காம சோம்பி உட்காருவதற்கு 100 ரூபாயை கொடுத்து உட்கார வச்சிருக்கு. பத்தாக்குறைக்கு நேத்து ஐயா கலைஞர் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கூட 50 ரூபா சேர்த்து 150 ரூபாயா தராராம். இதெல்லாம் அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். எங்க அம்மா பருத்தி காட்டுலையும் மிளகா கொள்ளையிலையும் கத்திரி கொள்ளையிலையும் ஒத்த ஆளா கிடந்து பருத்தி பிடிங்கிட்டு இந்த மிளகா பழம் பிடிங்கிட்டு கிடக்கு. ஆள் என்னன்னா, யாருப்பா வர்றா, எல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்தோடனே சனம் ஒன்றும் வயக்காட்டுக்கு வேலைக்கு வர்றதில்லைன்ட்டு. அறிவார்ந்த மக்கள், ஒரு ஆக்கப்பூர்வமான தொலைநோக்கு இருக்கிற ஒரு தலைவன் இந்த நாட்டை ஆண்டா இந்த மாதிரி திட்டங்களும் சட்டங்களும் வருமா என்பதை அன்பிற்குரிய மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த நாடு தமிழர் நாடு. இந்தியா முழுமைக்கும் தமிழன் பரவி வாழ்ந்தாங்கிறான். நான் சொல்லல, நான் சொன்னா கூட பெருமைக்கு ஏதோ சீமான் பேசுறாருன்னு சொல்லலாம். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சரலாதன்னு நமது வரலாறு சொல்லுது. இமயத்தில் கல்லெடுத்து வந்து நமது முப்பாத்தாள் கண்ணகிக்கு கோயில் கட்டினான் நமது பாட்டன் செங்குட்டுவன் என்று தமிழ் இலக்கியம் சொல்லுது, வரலாறு சொல்லுது. என் அன்பிற்குரிய மக்களே, அப்ப இமயம் வரை நாம ஆண்டிருக்கிறோம் என்பதற்கு சான்று இருக்குது. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ்தான் என்று சொல்றார். இதையே பொது உடைமை தத்துவத்தினுடைய பிதாமகனாக இருக்கிற ஐயா ஜோதிபாஸ் அவர்கள், மேற்கு வங்க முதல்வராக இருந்த ஐயா ஜோதிபாஸ், ஆம் அம்பேத்கர் சொல்வது சரிதான், அதை நான் ஏற்கிறேன் என்று சொல்கிறார்கள். இமயவரை பரவி வாழ்ந்த நான் இன்னைக்கு எந்த நிலையில் எங்கு கிடக்கிறேன் என்பதை பார்க்கணும். என்னுடைய அரசியல், என்னுடைய அதிகாரம், என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மற்றவர்களிடத்தில் கொடுத்துவிட்டு நான் அடிமையாக 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்தி நிற்கிற, வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற கேவல நிலையில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். இது மான தமிழனுக்கு ஒரு தன்மான இழுக்கு இல்லையா, இழப்பு இல்லையா? இதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தான் மொழி சிதைந்து, இன உணர்வு, மான உணர்வு சிதைந்து அழிந்து, கண்முன்னே தமிழர் என்கிற இனம் அடிமைப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிற நிலையில் ஈழ தாயகத்தில் 1,70,000 எனது இன மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டதை பார்த்து அந்த கொடுஞ்செயலை சகிக்க முடியாமல் கையறு நிலையில் நின்றது. அதை தடுக்க வேண்டிய அதிகாரம் எங்கள் சாவை சகித்து கொண்டிருந்ததை பார்த்து அதை பொறுக்க முடியாமல் மான தமிழ் மக்கள் வெகுண்டு எழுந்து, இனி எவரையும் நம்பி பயனில்லை, இனி நமது உரிமையை நாமே போராடி பெறுவது, நமக்கான அரசியலை நாமே செய்வது, நமது நிலத்தில் தமிழருக்கான அரசாங்கத்தை, அரசை நாமே நிறுவுவது என்ற உயர்ந்த லட்சிய நோக்கத்தோடு வெறிகொண்டு வந்து நிற்கிற பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள், இந்த நாம் தமிழர் பிள்ளைகள். இப்போது இந்த தேர்தல் களத்தில் பல பேர் நிற்கிறார்கள். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இப்படி பல கட்சிகள்.
என் அன்பிற்குரிய சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த கட்சிகளின் கொள்கைகள் என்ன? காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன தத்துவ மாற்று இருக்குது? அது கல்விக் கொள்கை என்ன? காங்கிரசின் கல்விக் கொள்கைக்கும் பாரதிய ஜனதாவின் கல்விக் கொள்கைக்கும் என்ன மாற்று இருக்குது? காங்கிரசின் பொருளாதார கொள்கைக்கும் பாரதிய ஜனதாவின் பொருளாதார கொள்கைக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? காங்கிரசின் வெளியுறவு கொள்கைக்கும் பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டும் ஒண்ணுதான். இது காவி கட்டிய காங்கிரஸ், அதை கதர் கட்டின பாரதிய ஜனதா, ரெண்டுக்கும் ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் ரெண்டு கட்சியும் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் உரிமைக்கு, உயிருக்கு, உடைமைக்கு எதிராகத்தான் நிற்கும். கர்நாடகாவை இப்போது காங்கிரஸ் ஆளுது, அதற்கு முன்பு பாரதிய ஜனதா ஆண்டது. ஆனால் இரண்டு கட்சிகளும் தேசிய கட்சிகள், இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி பேசுகிற கட்சிகள். ஆனால் காவிரி கர்நாடகாவை ஆளுகிற போது காவிரியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு இல்லை என்று காங்கிரஸ் ஆண்ட போதும் சொல்கிறது, பாரதிய ஜனதா ஆண்ட போதும் சொல்கிறது என்றால் அது அந்த மாநில மக்களின் உரிமைக்காக உணர்வை மதித்து நிற்கதே ஒழிய ஒட்டுமொத்த இந்திய நாட்டின் நலன், இந்திய நாட்டு மக்களின் நலன் என்று நிற்கல. ஆனால் இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி, இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா, அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொன்னால் இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி இல்லை, தமிழர்களுக்கான தண்ணீரை கொடுங்கள் என்று என்றைக்காவது போராடியது உண்டா? இல்லை. அல்ல பாரதிய ஜனதாவாவது போராடி இருக்குதா? இல்லை. ஈழ படுகொலை நடந்த போது நம் இனத்தை கொத்து கொத்தாக கொன்றொழித்தது காங்கிரஸ் கட்சி. சிங்கள பேரினவாத அரசோடு சேர்ந்து தன் முழு அதிகார பலத்தையும் பயன்படுத்தி நம்மளை கொன்று ஒழித்தது காங்கிரஸ். அன்னைக்கு வலிமையான எதிர்கட்சியாக இருந்தது பாரதிய ஜனதா. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த 2G அலைக்கற்றை ஊழலுக்காக ஒரு மாசம் அந்த பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் முடக்கி போட்ட பாரதிய ஜனதா, அருகில் ஒரு நாடு, இந்தியாவில் 10 கோடி மக்கள் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய சொந்தங்கள் ஈழ நிலத்திலே சிங்களர்களால் கொன்றொழிக்கப்படுகிறார்கள். சொந்த நாட்டு மக்களை சிங்கள ராணுவம் போர் நடத்தி அழிக்கிறது. அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அந்த நாட்டு ராணுவத்திற்கு பயிற்சியும் பணமும் ராணுவ உதவியும் செய்து கொண்டிருக்கிறீர்களே, இது தவறு என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதாவின் உறுப்பினர், வலிமை மிக்க எதிர்கட்சி ஒரு வார்த்தை அந்த பாராளுமன்றத்தில் பதிவு செய்யல. இந்த கட்சி தான் 2G அணைக்கட்டுக்காக ஒரு மாசம் பாராளுமன்றத்தை இயங்க விடாமல் முடக்கி போட்டது. ஊழலுக்காக முடக்கியது. என் உறவுகளின் சாவுக்காக ஒரு நொடி ஒருவர் எழுந்து பேசல. இங்கே ஈழ போர் நடக்கும் போது போரை தடுக்குகிற அதிகாரத்தில் இருந்தவர் ஐயா கலைஞர் அவர்கள். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் பதவி விலகி இருந்தால் போர் நின்றுக்குமா என்று. போர் நிக்குது, நிக்கல. பதவி விலகி வெளியே வந்திருந்தால் இந்திய ஆட்சி கவர்ந்திருக்கும், காங்கிரஸ் அரசு தள்ளாடி இருக்கும். உலக ஊடகங்கள், உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவின் ஆட்சி தடுமாறுகிறது, கவிழ்ந்து விட்டது. காரணம் என்ன? ஈழத்தில் நடக்கிற படுகொலை, தமிழர்களின் சாவு. அதை சகித்துக் கொள்ள முடியாமல் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இந்திய அரசுக்கு கொடுத்த ஆதரவை விலக்கிக் கொண்டு வெளியேறிவிட்டார்கள் என்று வருகிற போது ஒரே நாளில் எங்கள் போராட்டம் உலக அரசியலாக மாறி இருக்கும். அந்த வரலாற்று வாய்ப்பை தவறவிட்டது ஐயா கலைஞருடைய அரசு. அந்த போரை போராடி நிப்பாட்டுகிற உயரத்தில் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா, வலிமை மிக்க எதிர்கட்சி. எது செய்தாலும் எதிர்த்து செய்கிற கட்சிகள் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும். என் அன்பிற்குரிய சொந்தங்கள் இதுக்கு நுட்பமாக கவனிக்கணும். ஆனால் என் சாவில் 2 பேரும் ஒன்றாக நின்றார்கள். எது செய்தாலும் எதிர்த்து செய்கிற திமுக, அதிமுக, நம் இனச்சாவில் 2 பேரும் ஒன்றாக நின்றார்கள். அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி, இந்த அதிகாரங்கள் நமக்கானது தானா? நம்ம வீட்டு இளவுக்கே அழாதவன், நம் இனத்தின் சாவுக்கே வராதவன் எதற்காக வருவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை ஆண்டுகள், 50 ஆண்டுகள், ஓராண்டு ஈராண்டு அல்ல, 50 ஆண்டு கால ஆட்சி இந்த பூமியை, இந்த நாட்டை உலகத்தில் தலை சிறந்த நாடாக மாற்றி இருக்கலாம். தலை சிறந்த நாடாக, எல்லோருக்கும் கல்வி, மருத்துவம், குடிநீர் எல்லாம் கிடைக்கிற ஒரு தேசமாக இதை மாற்றி இருக்கலாம். என்னிடத்தில் கல்விக்கான காசை அரசு வாங்கிக் கொள்கிறது, என்னிடத்தில் மருத்துவத்துக்கான காசை அரசு எடுத்துக்கொள்கிறது, என்னிடத்தில் குடிநீருக்கான காசை அரசு எடுத்துக்கொள்கிறது. இதையெல்லாம் அரசு எடுத்துக்கொண்டு தனியார் முதலாளிகளிடத்திலே பணத்தை கொடுத்து நான் கல்வியையும் மருத்துவத்தையும் தண்ணீரையும் பெற வேண்டிய நிலையில் வைத்திருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை என் அன்பான மக்கள், அறிவில் சிறந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு கூட 2 கட்சிகளும் ஆள துடிக்கிற கட்சிகள்,
கல்வி வியாபாரமாய் போனது தவறு. மருத்துவம் மிக உயர்ந்த சந்தை பொருளாக உயிர் விற்பனைக்கு வந்தது தவறு. குடிநீர் வியாபாரமாக இருப்பது தவறு. எனவே இதையெல்லாம் அரசு தன்னகத்தை வைத்துக் கொண்டு கல்வி, மருத்துவத்தை, குடிநீரை பொதுமையாக்கி அனைத்து மக்களுக்கும் இலவசமாக கொடுக்கும் என்கிற ஒரு வரைவு, ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறதா? இல்லை, இல்லை. இனி வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் நிலைமையை நினைத்து பாருங்கள். காசு வைத்திருக்கிறவன் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ளலாம். காசு இல்லாதவன் இதுதான் பள்ளிக்கூடம், இதுதான் கல்லூரி என்று வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பலாம். காசு வைத்திருக்கிறவன் நல்ல மருத்துவமனையில் படித்து உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். பணம் இல்லாதவன் பாடையை கட்ட சொல்லி படுத்து நேரே சுடுகாட்டுக்கு செல்லலாம். இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற நிலை. நான் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர செய்த பிழை என்ன? சரியான சமமான சுதந்திரம், ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்கிறதா? அம்மையார் சோனியா காந்திக்கு உடம்பு முடியல, அமெரிக்காவில் மருத்துவம். கிரிக்கெட் விளையாட்டு வீரர் யுவராஜ் சிங்குக்கு புற்றுநோய், அமெரிக்காவில் மருத்துவம். எங்களுக்கு புற்றுநோய் என்றால் நேரே சுடுகாட்டில் போய் கொதியை தோண்டி படுத்துக் கொள்ள வேண்டியதுதான். 69 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் 50 ஆண்டுகால திராவிடர்கள் ஆட்சி இந்த நாட்டில் ஒரு சரியான சமமான தரமான மருத்துவம், கல்வி, குடிநீரை கூட தவிச்ச வாய்க்கு தன் நாட்டு மக்களுக்கு தண்ணீரை கூட கொடுக்க வக்கற்ற அரசுகள் அது இருந்தா என்ன, செத்தால் என்ன என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் இலவசமாக தந்தது அம்மையார் ஜெயலலிதா அரசு, ஐயா கலைஞர் கருணாநிதி அரசு. மடிக்கணினி 30,000 அது இலவசமா தருது. ஆடு மாட்டை இலவசமா தருது. ஆடு மாடு, ஐயா தொலைக்காட்சி பெட்டி இலவசமா தர்றாங்க. மிக்சி கிரைண்டர் இலவசமா தர்றாங்க. மின்விசிறியே இலவசமா தர்றாங்க. ஆனால் தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு ஏன் விற்கிறாங்க? தண்ணீரை ஏன் இலவசமாக தர முடியல? 30,000 ரூபாய் மடிக்கணினியை தர முடிந்த அரசால் தண்ணீரை இலவசமாக ஏன் தர முடியல? தண்ணீர் மிக உயர்ந்த வர்த்தக பொருளாக, சந்தை பொருளாக, வியாபார பொருளாக இருக்க வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கிறது. ஏன் தண்ணீர் சந்தை பொருளாக, வியாபார பொருளாக இருக்கணும்? தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் அதை விற்கிற, வியாபாரம் செய்கிற தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். தனியார் முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் அரசுக்கு என்ன நட்டம்? இந்த தனியார் முதலாளிகளிடத்திலிருந்து அரசுக்கு வருகிற கமிஷன் பணம் போய்விடும். அற்ப கமிஷனுக்காக நாட்டு மக்களின் நலனையே அடமானம் வைக்கிற அரசுகளைத்தான் நாம் மாறி மாறி தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்தித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணிக்கு அலைகிறோம், சோத்துக்கு அலைகிறோம், வேட்டி சேலைக்கு அலைகிறோம், படிக்க அலைகிறோம், படிச்சா வேலைக்கு அலைகிறோம். என்ன நாடு? என்ன நாடு? வாழ தெரியாத மக்கள், ஆள தெரியாத அரசு. 5 ஆண்டுக்கு ஒரு முறை அதிகாரத்தை கொடுத்து விட்டு கால கொடுமையாக இருக்கு. இந்த நிலைகளை மாற்றுவது யாரோ ஒருவருடைய வேலை என்று என் அன்பிற்குரிய சொந்தங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கூடாது. இது ஒவ்வொருவருடைய வேலை. கொளுத்துகிற வெயிலில் உங்கள் பிள்ளைகள் நின்று கத்திக்கொண்டிருக்கிறோம் என்றால் அது காரணம் என்ன? இந்த வெயிலை விட அதிகமான வெப்பம் எங்கள் இதயத்துக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் எரிந்து கொண்டிருப்பதுதான் அதற்கு காரணம். கொஞ்ச நஞ்சம் இல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளாக அழுத்தி அழுத்தி அடிமைப்படுத்தப்பட்டு அடி வாங்கி உதை வாங்கி கையேந்தி நிற்கிற அந்த அடிமை இனத்தின் மக்களினுடைய என் இனம் நீண்ட காலமாக தூக்கி சுமந்து வந்த துயரமும் வேதனையும் கவலையும் கண்ணீரும் தான் இப்படி தெருவில் நின்று கத்த வைத்திருக்கிறது. எனவே இது அன்பிற்குரிய சொந்தங்கள், இந்த தேர்தலை வழக்கமாக ஒரு தேர்தலாக நீங்கள் நினைக்கக்கூடாது. இது ஒரு மாற்றத்திற்கான, ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திமுகவை விட்டால் அதிமுக தான், அதிமுகவை விட்டால் திமுக தான், ஐயா கலைஞரை விட்டால் வேற யார்? அம்மையார் ஜெயலலிதா தான், அம்மையார் ஜெயலலிதா விட்டால் வேறு யார்? ஐயா கலைஞர் தான் என்கிறதை விட்டு இவர்கள் 2 பேரையும் விட்டால் தான் ஒரு தூய அரசியல், ஒரு நல்ல அரசியல், நல்ல ஆட்சி இந்த மண்ணில் பிறக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதைத்தான் நமது புரட்சி பாவலர் பாரதிதாசன் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதில் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்று பாடுகிறார். அந்த பெருமகன் எமது முன்னோர் கண்ட கனவை நிறைவேற்ற வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். எங்கள் திருநாட்டில் என் நாட்டில் ஆட்சியின் கூட அவன் சொல்லல, என் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்று சொல்லுகிறார்.
அதை எனது அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொண்டு, தேர்தல் என்பது வாக்கை விற்கிற சந்தை அல்ல, அடுத்த 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற சிந்தை என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் வாக்கு செலுத்த வேண்டும். வருங்கால தலைமுறை பிள்ளைகளை மனதில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரிய மக்களே, குடிக்க நீர் இல்லை, போத்தலில் அடைத்து விற்கிறார்கள். யார் விற்பது? தனிப்பெரும் முதலாளிகள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 1/4 நூற்றாண்டுகளில் உலக பணக்காரனை பட்டியலிடுகிற போது அவன் தங்கம் வித்தவனோ, வைரம் வித்தவனோ, மாணிக்கம் வித்தவனோ, மரகதம் வித்தவனோ, பெட்ரோல் வித்தவனோ, டீசல் வித்தவனோ இருக்க மாட்டான். தண்ணீர் விற்றவனாகத்தான் இருப்பான். இதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். நாம் தண்ணீரை கடையில் வாங்கி குடிக்கிறோம். எத்தனை நாளைக்கு குடிக்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு குடிப்பீர்கள்? எவ்வளவு நாளைக்கு? ஒரு போத்தல் 20 ரூபாய், 100 ரூபாயானாலும் நீங்கள் வாங்கி குடித்துத்தான் தீரணும். ஏனால் குளிக்காமல் உங்களால் ஒரு வாரம் இருக்க முடியும். தண்ணீர் குடிக்காமல் ஒரு நாள் இருக்க முடியுமா என்பதை அறிவிற் சிறந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பாருங்கள். உயிர் ஆகாரமாக இருக்கிற நீரை விற்பனைக்கு கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தியுங்கள். வருங்கால தலைமுறை பிள்ளைகள் இப்ப படித்துக் கொண்டு போகிறது. இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிந்தித்து பாருங்கள். இவர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை கற்பனை செய்து பாருங்கள். தாயின் மாரிலே பால் குடிக்கலாம், அது இயற்கை, அது யதார்த்தம். அந்த மாரை அறுத்து ரத்தம் குடி எவ்வளவு கொடுமையான செயலோ, அப்படி பூமி தாயின் மாரிலே உறிஞ்சி உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சுவது போல இந்த நீரை உறிஞ்சி உறிஞ்சி வியாபாரிகள் வித்து தள்ளுகிறார்கள். அதை கண்டுகொள்ளாமல் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி விற்கிற தனியார் முதலாளிகள் ஒரு 100 ஏக்கரை குத்தகைக்கு எடுத்து ஒரு குளத்தை வெட்டி அல்லது ஒரு ஏரியை வெட்டி அதில் நீரை தேக்கி அந்த நீரை சுத்திகரித்து விற்கிறார்களா? இல்லை, இல்லை. எவ்வளவு காலத்துக்கு தான் பூமியில் நிலத்தடி நீருக்கு உறிஞ்சி உறிஞ்சி விற்பீர்கள்? நீங்கள் போத்தலில் இருக்க தண்ணீரை வாங்கி குடிக்கிறீர்கள். தேனீக்கள், சிட்டுக்குருவி, காகம், கொக்கு, மைனா, மான், நரி, நாய், பூனை, சிங்கம், கரடி, யானை இவையெல்லாம் எங்க போகும்? எங்கே போய் தண்ணி குடிக்கும்? இங்கே விற்கிற அண்ணாச்சி கடையில் அக்கோஃபெனாலும் அந்த கிண்ணையும் வந்து சிட்டுக்குருவி கடைக்கு பக்கத்தில் சுற்றி சுற்றி அண்ணாச்சி அண்ணாச்சி எனக்கு கொஞ்சோண்டு அக்கோஃபெனா கொடுங்கள் என்று வாங்கி குடிக்குமா? அணிலும் இந்த குருவிகளும் எங்கே போகும்? எங்கே போகும்? அதெல்லாம் செத்தா நமக்கு என்ன செய்யுமா? நீ ஏன் தேனியை பற்றி, அணிலை பற்றி, காகங்களை பற்றி, சிட்டுக்குருவியை பற்றி கவலைப்படுகிறாய்? என் அன்பிற்குரிய மக்களே, மனிதர்கள் இல்லாத இந்த உயிரினங்கள் எல்லாம் வாழும். இந்த உயிரினங்கள் இல்லாமல், மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் ஒருபோதும் உயிர் வாழ முடியாது என்கிற உலக உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவார்ந்தவர்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த உயிரினங்கள் இல்லாமல் நீங்க வாழ முடியாது. நீங்கள் நிலத்துல கத்திரிக்காய் செடியை விதைச்சிட்டோம், மிளகா செடியை விதைச்சிட்டோம், நல்லா காய்ச்சிரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பூச்சிகள் இல்லாம எப்படி காய்க்கும்? தேனீக்கள் இல்லாம எப்படி காய்க்கும்? தேனீக்கள் போய் ஒரு பூவில் உட்கார்ந்து அங்கே மகரந்தத்தை தொட்டு இன்னொரு பூவில் உட்கார்ந்து இந்த மகரந்தத்தை அந்த பூவுக்கு கடத்தி இந்த மகரந்தத்தும் அந்த மகரந்தம் சேரும்போது தான் அது சூழ் கொண்டு காய் பிடித்து காய்க்குது. இதுதான் உயிர் பெருக்கம். இது தெரியாம நம்ம வாழ முடியாது. அறிவார்ந்த மக்கள், அறிவியல் படித்த பிள்ளைகள் இதை தெரிந்திருப்பீர்கள். எனவே இந்த உயிரினங்கள் இல்லாத உலகத்தில் ஒரு உயிர் பெருக்கமும் இல்லை. அப்ப அதெல்லாம் இறந்து போனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் உயிரோடு இருக்காது என்று சொல்கிறான். ஏறக்குறைய தேனீக்கள் செத்து போனது. ஏன் செத்து போனது? ராணி தேனி கட்டளை இடுகிறது. தேனீக்கள் எல்லாம் தேன் எடுத்து வர செல்லுகிறது. அங்கே போய் பூக்களில் உட்காருது. அந்த செடி கொடிகள் பூக்களின் மீது நாம் அடித்து வைத்த இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதை குடித்த பிறகு அது மயக்கம் வந்து மயங்கி எந்த வழியில் போறது என்று தெரியாமல் கீழே விழுந்து இறந்து விடுகிறது. ராணி தேனி தேன்கூட்டிலே இந்த பூச்சிகளெல்லாம் வரும் என்று காத்திருந்து விட்டு அதுவும் செத்து போகுது. இப்படி தேனீக்கள் இனம் அழிந்து கொண்டு இருக்கிறது அன்பு உறவுகளே. இதனால் தான் ரசாயன உரங்களை, பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் தவிர்க்க வேண்டும் என்கிறோம். இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப வேண்டும் என்கிறோம். தண்ணீரை விற்பனைக்கு கொண்டு வரக்கூடாது என்கிறோம். தண்ணீர் மானிட உயிர்களின் உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்கிறோம். கல்வியும் மருத்துவமும் குடிநீரும் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. அது விற்பனைக்கல்ல, அதை கொடுக்க வேண்டியது அரசின் அடிப்படை கடமை என்று நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், இதையெல்லாம் புரிந்து கொண்டு உழைக்கும் மக்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் மாறி மாறி வாக்கு செலுத்தியாச்சு. இரட்டை இலைக்கு புதிதாக நீங்கள் வாக்கு செலுத்த போறதில்லை. உதயசூரியனுக்கு புதிதாக செலுத்த போறதில்லை. ஐயா கலைஞர் முதலாக முதலமைச்சராக போறதில்லை. அம்மையார் ஜெயலலிதா முதலாக பதவிக்கு வர போறதில்லை. 15 ஆண்டு கால முழுமையான ஆட்சி.
25 ஆண்டு கால ஆட்சி ஐயா கலைஞருக்கு. இத்தனை ஆண்டுகளாக செய்யாத நல்லதை இனி வரும் 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறார்கள்? வந்து செய்வோம், வந்தபோது ஏன் செய்யல, என்ன பதில் இருக்கிறது? வந்தால் மதுக்கடையை மூடுவோம் என்கிறார்கள், அந்த அம்மா படிப்படியாக மூடுவோம் என்கிறார்கள், இவர்கள் வந்தவுடனே மூடுவோம் என்கிறார்கள். வந்தவுடன் மூடுங்கள், படிப்படியாக மூடுங்கள். ஆனால் இப்போது 2 பேரும் காய்ச்சுகிற சாராய ஆலைகளை மூடுங்கள் என்றால் வாயை மூடுகிறார்கள், பதில் இல்லை. எவ்வளவு அக்கறையாளர்கள், எவ்வளவு அக்கறையாளர்கள்! அரசை நடத்துகிற முதலமைச்சர் 2 ஐயா கலைஞரும் அம்மையார் ஜெயலலிதாரும் பள்ளிக்கூடங்கள் கட்டி படிக்க வைத்தான் காமராஜர், படிப்பகங்களை கட்டி படிக்க வைத்தார் காமராஜர், குடிப்பங்களை கட்டி குடிக்க வைத்தார்கள் 44 ஆண்டுகளாக இவர்கள் மாறி மாறி. ஆனால் நாட்டை ஆள்பவர்களே சாராய ஆலையை வைத்து சாராயத்தை விற்பது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடக்கிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். 2 பேர் தனிப்பட்ட முறையில் சாராய ஆலைகள் வைத்திருக்கிறார்களா இல்லையா? அதனால்தான் நாம் சொல்லுகிறோம், ஐயா கலைஞரை சொல்லும் போது முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்வதில்லை, முன்னாள் இந்நாள் சாராய வியாபாரி. அம்மையார் ஜெயலலிதா இந்நாள் முன்னாள் சாராய வியாபாரி. சாராய வியாபாரிகள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அறிவிற் சிறந்த சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாம ஏதோ அம்மா வந்தா நல்லது செய்வாங்க, ஐயா வந்தா நல்லது செய்வாங்க. என்ன நல்லது, என்ன நல்லது செய்வீங்க? எனவே படித்த பிள்ளைகள், குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள், இந்த மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் தம்பி தங்கைகள், ஊழல் பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல, கொலை கொள்ளை பிடிக்கல, கற்பழிப்பு பிடிக்கல, இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை, இந்த கொடுமையான ஆட்சி இது பிடிக்கல, இதை தூக்கி எறிய முடியாதா என்று துடிப்பவர்கள், துடிப்பவர்கள், அந்த உணர்வுள்ளவர்கள், தயவு செய்து ஒரு மாற்றத்திற்காக உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமையடைய செய்யுங்கள். இரட்டை மெழுகுவர்த்தி எங்களுடைய சின்னம் அல்ல, நம் இனத்தின் சின்னம். நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல, பெருமை மிக்க நாம் பிறந்த தமிழர் என்கிற இனத்தின் அடையாளம் தான் நாம் தமிழர் என்பது. அதை புரிந்து கொண்டு எத்தனை விளக்குகள் வீட்டில் இருந்தாலும் தன்னை வருத்தி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற விளக்கு மெழுகுவர்த்தியை தவிர வேறு எதுவும் இல்லை. அது ஒரு தியாகத்தின் அடையாளம். அப்படி இருண்டு கிடக்கிற தாழ்தளத்தில் தாழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக நாங்கள் தன்னலமற்று போராடுவோம், உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த இரட்டை மெழுகுவர்த்தியை சின்னமாக உங்கள் பிள்ளைகள் ஏந்தி வருகிறோம். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நீங்கள் எடுக்கும் முடிவு நம் இனத்திற்கான விடிவு. நாம் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும், மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு என் அருமை சொந்தங்கள் இரட்டை மெழுகுவர்த்தியில் வாக்கு செலுத்த வேண்டும். 2016 மே 16 உருவாக்குவோம் புதிய அரசியல் வரலாறு என்பதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொண்டு இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்கு செலுத்த வேண்டும். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மாறி மாறி வாக்கு செலுத்தி மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நாம் அடிமையாக வாழ்ந்தது போதும். இனிமேலாவது தன்மானமிக்க தமிழர்கள் தலைநிமிரோடு நமக்கான அரசியல் அதிகாரத்தை நாமே கட்டி எழுப்பி தன்மானத்தோடு வாழ்வதற்கு நமக்கான சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிற, அந்தியூர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அருமை தங்கை மணிமேகலை அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். எளிய மகள், உங்கள் வீட்டு பிள்ளை, பரம்பரையாக அரசியல் செய்து அவருடைய வாரிசுகளாக பல ஆயிரம் கோடிகளை பதுக்கி ஒதுக்கி வைத்து அதை காப்பாற்ற பதவிக்கு வந்த மகள் அல்ல. இந்த மண்ணை மக்களை நேசித்து நிற்கிற எளிய மகள். என்னை போல் வீழ்ந்து கிடக்கிற தமிழினத்தை உயர மேலே எழுப்ப முடியாதா என்று தன்னலமற்று நிற்கிற தமிழினத்தின் செல்ல மகள் என் தங்கை மணிமேகலை. பவானி தொகுதியிலே நிற்கிற என் தங்கை சீதாலட்சுமி அவர்கள் ஆசிரியர் பணி செய்து கொண்டிருந்த மகள். இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணியை விட்டுவிட்டு, அந்த பணியை வேண்டாம் என்று விட்டுவிட்டு இன்னைக்கு எங்களோடு சேர்ந்து இந்த வெயிலிலும் வேளையிலும் கை குழந்தையை தூக்கி கொண்டு 2 பெண்மகள்களும் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்கதை பாருங்களேன். அன்பிற்குரிய பெற்றோர்களே, உங்களைப் போல் உன் பெற்றோர்களின் பிள்ளைகள் தான்
உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள் தான், உங்கள் உடன் பிறந்தவர்கள் தான் உங்களுக்காக நிற்கிறோம். நான் ஓட்டு கேட்கல, என் இனத்தின் உரிமையை கேட்கிறேன். நான் வாக்கு கேட்கல, நம் இனத்தின் எதிர்கால தலைமுறைக்கான வாழ்க்கையை கேட்கிறேன். எங்களுக்காக கேட்கல வாக்கு, உங்களுக்காக, நமக்காக, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக உங்கள் பிள்ளைகள் இரட்டை மெழுகுவர்த்தியில் வாக்கு கேட்கிறோம். பெருந்துறை தொகுதியிலே போட்டியிடுகிற என் தம்பி லோகநாதன் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் வாக்கு. ஈரோடு மேற்கிலே போட்டியிடுகிற என் தம்பி ஜோதிவேல் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தியிலே வாக்கு. மொடக்குறிச்சி தொகுதியிலே போட்டியிடுகிற தம்பி லோக பிரகாஷ் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தியிலே வாக்கு. என் பேரன்பிற்குரிய பெற்றோர்களே, என் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற உடன் பிறந்தவர்களே, இது வரலாறு நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு. வரலாறு நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு. காலம் நமக்கு கையளித்திருக்கிற கடமை. இதை மறந்து விடாதீர்கள். மான தமிழ் மக்களே, இதை விட்டால் இனி இந்த இனத்தை மீட்க காக்க வாய்ப்பில்லை. எனவே விடுதலை என்பது தமிழர் இனத்திற்கு கருணாநிதி ஜெயலலிதாவிடம் இருந்துதான் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துங்கள். தன்மானமிக்க ஒவ்வொரு தமிழர்களுக்குமான சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. அது சின்னம் அல்ல, மாற்றத்திற்கான எண்ணம் என்பதை மறந்து விடாமல் வாக்கு செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும். நாம் தமிழர் அரசு அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழின உரிமை மீட்பு போராட்டத்திலே அண்ணனோடு சிறை சென்ற அந்தியூர் பகுதியை சார்ந்த சமூக ஆர்வலர் ஜூலியஸ் அவர்கள்